1971 ராவ் கிழக்கு கடற்படை கட்டளையின் INS கில்டனின் கட்டளை அதிகாரியாக இருந்தார். இருப்பினும் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் அப்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் SM நந்தா பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் ட்ரைடன் கட்டளையிடுவதற்காக மேற்கு கடற்படை கட்டளையில் சேர ராவை தனிப்பட்ட முறையில் நியமித்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு தலைமை தாங்குவதற்கு ராவ் சிறந்த மனிதர் என்று அட்மிரல் நந்தா நம்பினார். போரை அறிவிக்காமல் இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து கராச்சி துறைமுகத்தை தாக்க இந்திய அரசு அனுமதி அளித்தது. இந்திய தரப்பில் இருந்து கடற்படையின் முதல் தாக்குதல் இதுவாகும். 4 மற்றும் 5 டிசம்பர் மாதம் 1971 இரவு இந்தோ பாகிஸ்தான் நடவடிக்கைகளின் போது ராவ் தலைமையிலான மேற்கு கடற்படையின் ஒரு சிறிய பணிக்குழு கராச்சியின் பகுதியில் தாக்குதல் நடத்தியது. எதிரி வான் மேற்பரப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலின் அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் ராவ் தனது பணிக்குழுவை எதிரி கடல்களுக்குள் ஆழமாக வழிநடத்தினார் மற்றும் பெரிய எதிரி போர்க்கப்பல்களின் 2 குழுக்களை கண்டுபிடித்தார். எதிரி அழிப்பாளர்களிடம் இருந்து கடுமையான துப்பாக்கிச் சூடு இருந்த போதிலும் ராவ் உறுதியான தாக்குதலை நடத்தினார். இதன் விளைவாக எதிரி அழிப்பாளர்களும் ஒரு கண்ணி வெடியும் மூழ்கடிக்கப்பட்டது. எதிரியின் போர்க்கப்பல்களுடனான மேற்பரப்பிற்கு பிறகு ராவ் தனது பணிக்குழுவை விட்டு எதிரிகளின் கடல் பகுதிக்குள் ஆழமாக படையெடுத்து கராச்சி துறைமுகத்தின் மீது குண்டு வீசி எண்ணெய் மற்றும் துறைமுகத்தில் உள்ள மற்ற நிறுவல்களுக்கு தீ வைத்தார். இந்த நடவடிக்கையில் ராவ் இந்திய கடற்படையின் சிறந்த மரபுகளில் வெளிப்படையான துணிச்சலையும் சிறந்த தலைமைத்துவத்தையும் வெளிப்படுத்தினார் மற்றும் இந்திய கடற்படையில் முதல் மகாவிரு சக்கரா விருது பெற்றார். இதனால் கராச்சி துறைமுகம் முடங்கியது. இந்த வெற்றியை குறிக்கும் வகையில் இந்திய கடற்படை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 4ஆம் தேதியன்று கடற்படை தினத்தை கொண்டாடுகிறது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, VK சசிகலா உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதிமுகவை அழித்துவிடலாம் என்று பகல் கனவு காண்போரின் சதியை முறியடிப்போம் என்று OPS EPS உறுதிமொழி ஏற்றனர். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு தொண்டர்கள் புடைசூழ அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதிமுக தற்காலிக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயலலிதா காட்டிய பாதையில் அதிமுகவை வழிநடத்தி வளமான தமிழகத்தை உருவாக்கும் என்று ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். நீட் தேர்வு ரத்து, கல்விக்கடன் ரத்து என்று பொய் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் இனியும் தமிழர்களை ஏமாற்ற விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்தனர். பொய் வழக்குகள் பல போட்டு நம்மை முடக்கிவிட நினைப்போரின் ஆணவத்தை அடக்கிடுவோம், நம் கழகத்தை அழித்துவிடலாம் என பகல் கனவு காண்போரின்
பதிவலையை அறுத்தறிவோம் என உறுதியேற்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மீண்டும் அதிமுக ஆட்சியமைய உழைப்போம் என்றும் உறுதிமொழி ஏற்றனர். இன்றைய மக்கள் விரோத ஆட்சியில தெருவெங்கும் தண்ணீர் தண்ணீர், தமிழர்களின் விழிகளிலே கண்ணீர் கண்ணீர். தீய சக்தி ஆட்சியிலே தண்ணீரும் வடியவில்லை, தமிழர் வாழ்வும் விடியவில்லை. அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், டிடிவி தினகரன் ஆகியோரை வாழ்த்தி தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். அதன் பிறகு ஜெயலலிதா நினைவிடத்தில் வி.கே. சசிகலா மலர் தூவி கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். மேலும் நினைவிடத்தில் மண்டியிட்டு மரியாதை செலுத்தினார். தொண்டர்களுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இதனிடையே ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு திரும்பும் வழியில் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை வழிமறித்த அமமுகவினர் சசிகலாவிற்கு ஆதரவாக கோஷமிட்டனர். இதனால் அதிமுக அமமுக தொண்டர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோன்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் செல்லும் வாகனங்கள் முன்பு அமமுகவினர் எதிர்ப்பு கோஷம் எழுப்பினர். அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி கார் மீது செருப்பு வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக அதிமுக பிரமுகர் புகார் அளித்துள்ளார். மெரினா காவல் நிலையத்தில் அம்மா பேரவை துணைச் செயலாளர் மாறன் என்பவர் அளித்துள்ள புகாரில் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய போது எடப்பாடி பழனிசாமியை கொலை செய்யும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை அமமுகவினர் தாக்கியதாகவும் அதில் தானும் காயமடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பாகிஸ்தான் போர் வெற்றியின் 50ஆம் ஆண்டு விஜய் திவஸ் கொண்டாட்டத்தை நினைவுபடுத்தி வீரர்களை பாராட்டி திரைப்பட நடிகர் ஆனந்த்ராஜ் நம்மிடம் பகிர்ந்துள்ள வாழ்த்துச் செய்தியை பார்க்கலாம். ராணுவ வீரர்களை நினைவு கொள்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நியூஸ்18 தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. நினைவு கூற வேண்டிய மனிதர்கள் அல்ல அவர்கள். இராணுவ வீரர்கள் என்பது நம் உடலில் ஒரு அங்கம் போல். அங்கம் என்றால் தலை, தலை என்று சொன்னால் உயிர் வாழ்வது கடினம் என்பது போல அவர்கள் தான் நம்மை பாதுகாப்பவர்கள். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவைகள் 3. ஒன்று மானம், 2வது உணவு, 3வது பாதுகாப்பு. ஆனால் பாதுகாப்பு என்பது முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். ஒரு நெசவாளர் அவர் நெய்து கொடுத்து விட்டால் நம் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் அவர்கள் சிறந்தவர்களாக காணப்படுகிறார். அதற்கு பிறகு விவசாயிகள் உணவு கொடுத்து விட்டால் போதும், அந்த உணவை நமக்கு நிச்சயம் அந்த விவசாயி தருவார் என்ற நம்பிக்கையிலே அவர்களும் சிறந்த மனிதர்களாக காணப்படுகிறார்கள். அதைவிட சிறந்தது நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும், நம்மை இவர்கள் பாதுகாப்பார்கள் என்பது போல. பாதுகாப்பு என்பது பாதுகாப்புத்துறை, அது கடல் வழியாகட்டும், வான் வழியாகட்டும், தரை வழியாகட்டும், இந்த 3 துறையும் பாதுகாக்கிற அந்த இராணுவ வீரர்கள் இன்றைக்கு தன் குடும்பத்தை மறந்து அனைவரையும் மறந்து இன்றைக்கு நாட்டுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களை நாங்கள் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை. வணங்கக்கூடிய நல்ல இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். 5 நிலையிலே நம்மை பாதுகாக்கிறார்கள். ஒன்று அதிகமான பனி, இன்னொன்று அதிகமான பாலைவனம், இன்னொன்று கடல்வழி, இன்னொன்று காடுகள், இன்னொன்று மலை பிரதேசங்கள். இப்படி நிறைய பகுதிகளை பிரித்து கொண்டு நம் நாட்டை பாதுகாக்கிற இந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட் அல்ல, எத்தனை சல்யூட் அடித்தாலும் உங்களுக்கு தகும்.